ச்சே டே, ஒரு 10 வாட்டி 20 வாட்டி இந்த படத்தை பார்த்துருப்பேன். ஆனால் இவ்வளோ பார்த்தாலும் சலிக்கவே சலிக்காது. ஜான்சன் சார் தான் இதோட பேக்ரவுண்ட் ஸ்கோர். இந்த கிளாரா ஜெயகிருஷ்ணன் லவ் ஸ்டோரிக்கு அந்த ட்ராக்குக்காக அவர் பண்ண தீம் மியூசிக் ஒன்று இருக்கு. மழையில் நனைஞ்ச சுமலதாவும் இந்த மியூசிக்கும் எப்போ காதலிக்கிறேன்னு கேட்டால் போதும். உண்மைதான். നീ അയച്ച കത്തുകൾ വായിച്ചറിഞ്ഞ് സന്തോഷിക്കുന്നു. ദൈവകൃപയാൽ കർത്താവിൻ്റെ തിരുമണവാട്ടിയാകാൻ നിനക്ക് ഭാഗ്യം സിദ്ധിച്ച വിവരം ഇതിനാൽ തെര്യപ്പെടുത്തിക്കൊള്ളുന്നു. നീയും നിന്റെ ഇളയമ്മയുമായി ഈ മാസം 23-ാം തീയതി ഇവിടെ മഠത്തിൽ വരണം. ஹோம்னஸ் தேவைப்படுதுன்னு உங்களோட ஆடை நான் ரொம்ப லேட்டாக தான் பார்த்தேன். வீட்டு பக்கத்தில் இருக்க ஒரு கிளினிக்கில் பார்ட் டைமாக ஒர்க் பண்ணுறேன். சம்பளம் கம்மி தான். ஆட் பார்த்து இங்கே கூப்பிட்ட உடனே பேமெண்ட்டை பற்றி சொன்னதும் எதையுமே யோசிக்கல. அம்மா கிட்ட சொல்லிட்டு இங்கே வந்துட்டேன். ஓ, நீங்கள் தான் என்ன ஃபோனில் கூப்பிட்டதா? வீட்டில் யாரெல்லாம் இருக்காங்க? தங்கச்சிங்க அப்புறம் தாய் மாமா இருக்காங்க. அவர்கிட்ட சொன்னா ஒத்துக்க மாட்டாரு. பெரிய மானஸ்தன். அம்மா ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. இந்த பாருமா, உனக்கோ உன்னோட கேரக்டருக்கோ இங்க எதுவுமே ஆகாது. அப்படி யாருமே இங்க இல்ல. நீ படிச்சிருக்கலம்மா? இல்ல, உண்மையை சொல்லணும்னா பிஎஸ்சி நர்சிங் கம்ப்ளீட் பண்ண முடியல. ஆனா நல்லா தெரியும். அப்புறம் அசிஸ்டண்டா ஒர்க் பண்ண 4 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. இங்க இருக்க பெரிய ஹாஸ்பிட்டல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கேன். அட்வர்டைஸ்மெண்ட்ல நான் ஹோம் நர்ஸ் தேவன் தான் படிச்சேன். அது வந்து அதுல ஒரு பிரச்சனையும் இருக்க போறது இல்ல இல்லையா? ஏய், ஒரு பிரச்சனையும் இல்லை. ஓ, நீங்க உங்க பேரை சொல்லலையே. அஞ்சலி. ஓ, அஞ்சலி. என்னாச்சு? ஐயோ, அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. ஆமா ஜான், அந்த ஒரு பாட்டு இருக்குல்ல, அதான் அஞ்சலின்னு ஒரு பாட்டு. எப்படி ஆரம்பிக்கும் அது? அஞ்சலி அஞ்சலி புஷ்பாஞ்சலி. அந்த படம் தான் அஞ்சலி. என்ன ஒரு மோசமான வேஷம்ல இந்த சாரி. எவ்வளோ கஷ்டம் இதுல. நம்ம இந்தியாவுக்கு சேராத காஸ்டியூம் இது. அது ஏன்? ஆட் இல்ல, 1/2 கிலோமீட்டர் சுத்தி அதை சுத்தி ஒரு முந்தானை, அதுக்குள்ள ஒரு உள் பாவாடை, அதுக்கப்புறம் பிளவுஸ், அதுக்கப்புறம் பேரை வெளிப்படையா சொல்ல முடியாத இன்னும் சில துணியெல்லாம். சாரோட அம்மா சாரி கட்ட மாட்டாங்களா? இது நல்ல கேள்வி. என்ன திட்டுற மாதிரி கேள்வியும் கேட்கணும், அதே சமயம் உன் வேலையும் போக கூடாதுல்ல. குட் ஈவினிங். குட் ஈவினிங். நீ என்ன இவ்வளவு சீக்கிரம் வந்துட்ட? நான் சீக்கிரமாவா? வாட்ச் எடுக்கல. வாட்ச் தான் கையில இருக்கேன். இல்ல, வாட்ச் இருக்கு, டைமை கவனிக்கல. தம்பி அலெக்ஸ் ஃபோன் பண்ணாரு. வசந்த விகார் ப்ராப்பர்ட்டிக்கு ஒரு நல்ல பையர் வந்திருக்காரு. 12 கோடி கேட்குறாங்க. அதை முடிச்சிடலாம்ல? அது அங்கேயே இருக்கட்டும் கமல். அதை வித்து கொண்டு வந்து இங்க என்ன பண்ண போறோம்? இந்த வாழ்க்கையில காசு அதிகமா இருந்தாலே டென்ஷன். வேணா சொல்லட்டுமா? டீயா காஃபியா? எனக்கு ஒரு ஸ்ட்ராங் காஃபி. உங்களுக்கு? எனக்கு ஒரு கிளாஸ் தண்ணி போதும். என்ன ஒரு அழகுல. யாரு? ஐஸ்வர்யா ராய். அந்த கண்ணும் மூக்கும் வாயும் அப்படியே செதுக்கி வச்ச மாதிரி.
இவங்க டெய்லியும் கண்ணாடி பார்க்கும்போது இவங்க அழகை பார்த்து இவங்களே மயங்கி விடுனது சொல்றதுக்கு இல்ல. இந்த ஐஸ்வர்யா ராய்க்கு பேதியானா என்ன ஆகும்னு யோசிச்சிங்களா? என்னது? அது இந்த ஐஸ்வர்யா ராய் கரீனா கபூர் 2 பேரும் மனுஷங்க தானே. சாதாரண மனுஷனுக்கு இருக்கிற மாதிரி அவங்களுக்கும் இருக்கு. ஒரே ஒரு விஷயம் யோசிச்சா மட்டும் போதும், அவங்களோட எல்லா அழகும் க்ளோஸ். ஃபார் எக்ஸாம்பிள் பாம். கமல், அந்த வார்த்தையை அப்படி சொல்லாதீங்கன்னு எத்தனை வாட்டி சொல்லிருக்கேன். அடடா, பாமுன்னு சொல்லாம இல்ல பம்பரம்னா சொல்ல முடியும்? தம்பி, விஷயம் இவ்வளவுதான். பியூட்டிங்கிறது இளமை இருக்கும் வரை மட்டும்தான். 450 கோடி வருடங்களுக்கு முன்னாடி இந்த உலகம் எப்படி தோன்றுச்சுன்னா வாயு கோலமாதான். தி பிக் பேங். தேங்க்யூ. ஏன் அஞ்சலிக்கு வேண்டாமா? ஐயோ எனக்கு வேண்டாம், பழக்கம் இல்லை. இத குடிக்காம இருக்கிறதே நல்லது. இவ்வளவு மோசமான ஒரு காஃபியை என் லைஃப்ல நான் சாப்பிட்டதே இல்லை. எரும சாணியை கலக்கின மாதிரி. என்ன கமல் இது? வேற எப்படி சொல்றது? எனக்கு இந்த ப்ரூ நெஸ்கஃபே எல்லாம் போட்டு தான் பழக்கம். அமெரிக்கால இருந்து கொண்டு வந்த காஃபி பொடிலாம் போட்டு பழக்கம் இல்லை. அமெரிக்காவில இருந்து யார் காபி பொடி கொண்டு வந்தா? எங்க அப்பாவையே சாப்பிட வச்சுட்டேடி சண்டாளி பாவி. இல்ல அப்பாவா? என்னடா ஸ்டீஃபன் இது? என்ன பிரச்சனை? கமலோட அப்பாவோட அஸ்தியை தான் நீ கலக்கி கொடுத்துருக்க. ஐயோ. என்ன கல்யாணம் பண்ணிக்கலாம்ல? இன்னைக்கு இப்பவே லேட் ஆயிடுச்சு. நாளைக்கு காலைல பார்க்கலாம். Why do you keep on rejecting me, John? அவ்வளோ சீரியஸ்லாம் ஆகாத மீரா. முதல்ல நீ ஆட்டோ பிடிச்சு வீட்டுக்கு போ. எனக்கு பொண்ணுங்க இங்கிலீஷ் பேச ஆரம்பிச்சாலே தானா பயம் வந்துடும். I know. இப்பவும் நீ பத்மாவோட நினைவுல இருந்து வெளியில வரலன்னு தெரியும். இருக்கலாம். மீரா, வீட்டுக்கு போ. லீவ். சுடும் கதிரின் வெப்பம் நீ, குளிர் நிலவின் தன்மை நீ, விண்மீனதன் ஒளியும் நீ, மழை முகிலின் ஈரம் நீ, எல்லாமே நெடுவானின் நீலம் நீ, எழுகடலின் ஆழம் நீ, உயர்மலையின் திண்மை நீ, தொடு தென்றலின் மென்மை நீ, எல்லாமே நீ. வாங்க 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 எல்லாமே தம்பி. வாங்க வாங்க. நல்ல லட்சணமான 4 ஹோம் நர்சஸ் நம்ம விளம்பரம் பார்த்து வந்திருக்காங்க. வரத்துக்கு லேட் ஆயிடுச்சு. ஆனா ஒரிஜினல் நர்சஸ், அதுலயும் பாதியிலே படிப்பை நிறுத்திட்டு ஓடி போனவங்க இல்ல. இது எல்லாத்துக்கும் மேல காஃபி பொடிக்கும் அஸ்திக்கும் வித்தியாசம் தெரிஞ்சவங்களா இருக்காங்க. அப்புறம் ஒவ்வொருத்தர பேரை சொல்லுங்க. அனிதா, சோனி, ரேகா, ரமீலா. ஆ. ம். 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 எல்லாம் ஒண்ணுக்கு சலிச்சதில்ல. இல்ல நம்ம அவங்கள ஃபிக்ஸ் ஒன்றும் ஆகலையே. பெட்டர் ஆப்ஷன் கிடைச்சா பார்க்க வேண்டியதானே. நீங்க எல்லாரும் சாப்பிட்டீங்களா? ஓஹோ, அப்ப சாப்பாடு போட்டு அனுப்ப சொல்றியா? சாப்பாடு மட்டும் இல்ல, பண்டி கோழியும் ஒரு நாளோட சம்பளமும் கொடுத்து விடு. நடங்க நடங்க. அஸ்தி காப்பி தான். சுடும் கதிரின் வெப்பம் நீ, குளிர் நிலவின்
தன்மை நீ விண்மீனதன் ஒளியும் நீ மழை. அண்ணா நம்ம வீடு தோப்பு விஷயத்துல நமக்கு ஒரு முடிவு கிடைச்சிருச்சு. ஆ, என்ட்ரன்ஸ் கோவிந்தா. ஐயோ ரிசல்ட் வந்துருச்சா? இதோ இப்பதான் நெட்ல பாத்துட்டு இங்க வர. என்னோட ரோல் நம்பர் அந்த ஏரியாலே இல்ல. அட விடுன, இந்த டாக்டர் ஆகறதெல்லாம் பெரிய மேட்டரே இல்ல. வாழ்நாள் முழுக்க படிக்கணும். சாப்பாடும் கிடையாது, தூக்கமும் கிடையாது. ஃபுல் டைம் மருந்தோட வாசனை. நான் கிடைக்க கூடாதுன்னு ப்ரே பண்ணிக்கிட்டேன். நம்ம அம்மாவை கல்லறையில் வைக்கும்போது அப்பா சொன்னது இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்கு. இவ போனது நல்லதுதான், ரொம்ப படுத்து கஷ்டப்படலையேன்னு. மனசுக்குள்ள அழுதுகிட்டே தான் அப்பா இதை சொன்னாரு. ஒரு சொட்டு கண்ணீர் கூட வராம. நீ பார்க்கறதுக்கு அம்மா போல இல்லைனாலும் அப்பாவுடைய மனசு உனக்கு. நீ அழமாட்ட, எனக்கு தெரியும். அண்ணா ம். நான் ஒரு வாட்டி ட்ரை பண்ணவா? நான் மெரிட்ல தான் சீட் வாங்குவேன். வீட்டையும் தோப்பையும் வித்துட்டு நான் டாக்டர் ஆக வேண்டாம். நீ ட்ரை பண்ணுடி. உனக்கு சீட் கிடைக்கலனா நஷ்டம் மெடிக்கல் காலேஜுக்கு தான். मैं जानता हूं कि तुम थोड़ी शॉक्ड हो जानी, बट प्लीज लेट्स नॉट मेक एन इशू आउट ऑफ दिस. एक सिंपल सी நம்மள மாதிரி ஒரு ஆள் தான் இதுல ஹீரோ. ம். இந்த ஆள் எதுக்கு இந்த மாதிரி கடந்து அழுதுகிட்டு இருக்காரு? கையும் காலும் இல்லாத தலையா? இல்லாததை நினைச்சு இருக்கிறத மறக்கிறோம். அது நம்ம தேசத்தோட பழக்கம்ல. அது ஆஃப் பண்ணு கொஞ்சம். டிப்ரெஷன் ஃபீல். तुम्हारी फीस तुम तक पहुंच जाएगी. நீ ரித்திக் ரோஷனை விட்டுட்டு பழைய அந்த ராஜேஷ் ரோஷன் அப்படி. ना कुछ तेरे बस में झूली, ना कुछ मेरे बस में. दिल क्या करे जब किसी से किसी को प्यार हो जाए. जाने कहा जब किसी को प्यार हो जाए. ऊंची ऊंची दीवारों से ना 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 ना. ஒரு நிமிஷம். கீழே இருக்க பாத்ரூம்ல தண்ணி வரல, ஏதோ பைப் உடஞ்சிருச்சான். கர்ணன் என்ன சொன்னாங்க, இங்க இருக்க பாத்ரூம்க்கு மேல இருக்க டேங்க்ல இருந்து தான் தண்ணி வருதான். இங்க குளிக்கட்டுமா? குளிச்சுக்கோ. குளிச்சுக்கலாம்ல? குளிக்கலாமே. குளிச்சுக்கலாமா? என்னடா அங்க என்ன? அங்க ஒண்ணு இல்ல. ம், ம், ம். நீ குளிச்சியா? நானும் குளிக்கல. ம். ஆனா அவ குளிக்க தொடங்கிட்டா. அதுக்கு என்ன? அது என்ன? அது ஒண்ணும் இல்லை, நீ பாடு. ம். तेरी आंखों के सिवा दुनिया. ஏய், பாட்டு மாறி போச்சே. பாட்டு மாறி போச்சு. ஆ, பாட்டு மாறி போச்சு. சரியான மூடு கிடைக்கல. என்னோட பாத்ரூம்ல இருக்க சோப்ல எவ்வளவு மனம் இருக்கா?